ஹேடே சொல்லுங்க வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா பொள்ளாச்சரவணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டுங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 ஆச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு 10 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. 10 பேர் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து சாப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியாது உங்களுக்கு, ஏன்னா அங்கே மரமெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல சாப்பிட்ருக்காங்க. பாக்கி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. நம்ம ரமேசன் எப்போ போல் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை படிச்சுட்ருக்காங்க. நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்றைக்கி ஒர்க்கு பார்த்திங்கன்னா இங்கே தாத்தூர் தான் ஒர்க் சொல்லியிருக்காங்க. வந்திருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ரெகுலராக போகிற வரைக்கும் வேலை இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு பக்கம் கேட்டு தான் வந்தோம். எங்கள் மாமா கிட்ட கேட்டு வந்தோம். மணியனை தான் எங்கள் கொத்துக்காரர் தான் கேட்டு சொன்னார். ரெண்டுக்குமே காய் கொட்டியிருக்குங்க. இது ரெண்டுக்கும் யூஸ்ட் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் என்ட்ரன்ஸில் அங்கே லாஸ்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கும்மி கொட்டியிருக்கு. அது உரிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. நான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, எனக்கு கொத்துக்காரருக்கு நம்ம டேரெக்டாக கேட்கல. நம்ம ரமேசன் தாங்க நம்ம சொன்னார், இந்த மாதிரி எதிர்த்து அது உரிக்கணும்னு மாமா சொன்னார் அப்படின்னு சொன்னாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3, 6, 7, 8 பேர் இங்கே வசி போட்டிருக்காங்க. 8 பேர் வசி போட்டு தாங்க உரிச்சிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 200 காய் அந்த மாதிரி இருக்கும். 8 பேர்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி காய் அந்த மாதிரி இங்கே கிடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உரிக்கலை. இது நாங்கள் 8:30 மணிக்கு அந்த மாதிரி தான் வேலைக்கு வந்தோம். 8:30 மணிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து வசி போடுறோம். இங்கே வரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 100 காய் அந்த மாதிரி உரிச்சிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே சீக்கிரம் வேலை தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் உரிக்கலைங்க. அஞ்சேரி வசி என்னோடதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரமேசனோடது. இது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாவோடது. அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பையன் புல்லட்டில் ஒரு பையன் வந்துட்டு இருந்தான், நம்ம தெரிஞ்ச பையன் தாங்க, அந்த பையனோடது. அது மணியனை வசிங்க. அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு மூர்த்தியோட வசிங்க. இந்த ஊசியான கம்பி அது பக்கம் நம்ம முருகன் ஆல பிளாக் வேலைக்கு போகிற முருகனா, அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல பிளாக் போகிற வேலை இல்லை அப்படின்ட்டு பார்ட் டைமாக இந்த வேலைக்கு வந்துட்டாருங்க. இன்றைக்கி சண்டே லீவ் அப்படிங்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா அவங்க இங்கே வந்துட்டார். ஏதோ வந்தால் 200-300 நம்ம வீட்டு செலவுக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இங்கே பார்த்திங்கன்னா சுத்தமாக வசி இறங்கலைங்க. இங்கே ஃப்ரெண்டு இங்கே ஒரு குழி போட்டிருந்தான், இங்கே செட் ஆகலை இங்கே ஒன்று போட்டான், இங்கே செட் ஆகலை இங்கே போட்டிருக்கான். நானும் அதே தாங்க, வசி இறங்கவே மாட்டேங்குது. இதுக்கு மழையும் பெஞ்சிருக்கு. நேற்று நல்லா மழைங்க. எங்கள் ஊர்லையெல்லாம் நல்ல மழைன்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு 2 மணிக்கு மேலே ஓரளவுக்கு நல்ல மழை. உங்கள் ஊர்லேயும் மழையா இல்லையேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து சரியாக வீட்டுக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் வேலை செய்ய பார்த்திங்கன்னா காய் இடமும் செட் ஆகல, ஒன்றும் செட் ஆகலாம். இது வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம்னா சுத்தமாக வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலைங்க. இப்போ எதனால் வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போகும்போது நம்ம எல்லாம் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதுக்கு சின்ன கிளிப் எடுப்பேங்க. கொஞ்சம் நம்ம வந்த இடத்துல என்னென்ன நேச்சுரலாக என்னென்ன அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கேமராவில் கேப்சர் பண்ணி நம்ம இன்ஸ்டா பேஜில் நான் அப்லோட் பண்ணுவேங்க. ஓகேங்க. இன்னும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூரா மரங்க, அழகாக இருக்குங்க. நம்ம நேரில் பார்க்குறதுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. அங்கங்கே கிளி சவுண்டு மைனா சவுண்டெல்லாம் சுற்றி கேட்டு இருக்குது. சரி பார்க்கலாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில. அப்படி கன்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கன்டினியூ பண்ணுறேன், இது கூட ஜாயின் பண்ணுறேங்க. நானும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவுக்கு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு வர்றேங்க. தூரத்தில் பார்த்திங்கன்னா எருமாடு கட்டியிருக்கு, மயிலெல்லாம் இருக்குது, அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு நம்ம மொபைல் கிளாரிட்டியும் இல்லை. அந்த லாஸ்ட்டில் அங்கே எருமாடு ஒன்று படுத்துருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு பக்கத்தில் மயில் மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம பருக்கில் ஓடிடும். இருந்தாலும் போய் பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், இந்த விசுவல் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்குன்னு. சுற்றியும் பாருங்கள். மழை பெஞ்சங்காட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை பசின்னு அழகாக இருக்குங்க. கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு வெயில் கிளைமேட்டே இல்லை, வெயிலே இல்லைன்னு பார்த்தீங்களா. நான் காலையில் வரும்போது லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி பொழப்பு இப்படி ஆரம்பிக்குதே, பொழப்பு இன்றைக்கி முடிஞ்சிருமோ, வேலை கேன்சல் ஆகிருமோ அப்படின்னு மைண்ட் செட்டெலாம் பயந்துகிட்டே தான் வந்தோம். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து வரும்போது மழை இல்லை, ஆனமலைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லைட்டாக தூரிச்சு. அப்புறம் தாத்தூர் பக்கம் வர மழை பிடிச்சிருச்சுங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா தோப்புக்குள்ளே வந்து வசி போடுறப்ப போது பார்த்திங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி வந்து பழி வாங்குது மழை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசித்தோம். மழையில் பார்த்திங்கன்னா இன்னொன்று வேலை செய்ய முடியாது, காய் மெயினாக வழுக்க ஆரம்பிச்சிருங்க.
காய் வழுக்க ஆரம்பித்தா நம்மளால் வந்து போட்டு தள்ள முடியாது. ஏன்னா நம்ம இப்போ காய் எடுத்து கையில் பிடிச்சி தான் வசியில் போடுறோம், போட்டு ஒரு உந்தி தான் நம்ம காய் தள்ளி தான் மட்டையை எடுப்போம் வெளியே. அதாவது மட்டைக்கூட்டு வந்து தேங்காய் வெளியே எடுப்போம். இந்த காய் ஈரமாக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காயை நம்ம கை எடுக்கும்போது காயை எடுக்கிறதுக்கே கை வழுக்கும். காய் எடுக்கிறதுக்கே கை வழுக்குங்க. அப்புறம் எப்படி நம்ம அந்த காயை எடுத்து வசியில் போட்டு தள்ளணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 மட்டை எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் 3 மட்டை எடுப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 4 மட்டை அந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி தள்ளும்போது பார்த்திங்கன்னா கை வழுக்க ஆரம்பிச்சிருங்க. கை வழுக்குச்சானா என்ன ஆகும், நம்ம அந்த எப்பவும் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு வேகமாகவும் கொஞ்சம் நேக்காகவும் உரிக்க முடியாது. நம்ம மட்டையிலிருந்து காய் வெளியே வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் உரிச்சிட்டு வந்தோம். இடமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒன்றும் செட் ஆகாத மாதிரி வசி இறக்காத மாதிரி இருந்துச்சுங்க. நீங்கள் இப்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, உள்ளேயெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இது இப்போ இப்படி இந்த காய் இப்படி எடுக்கிறப்ப நார்மலாக எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த கை வழுக்குது, இந்த க்ரிப்பு கிடைக்காது. இங்கே இருக்க க்ரிப்பு இங்கே கிடைக்காது. இதுவே மழை பெஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரிப்பு கிடைக்காது. எடுத்து நம்ம போடுற பார்த்திங்கன்னா ஒன்று காய் கீழே நழுவி கீழே போயிடும், கைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மட்டை எடுக்கிறது சிரமமாக இருக்கும். நம்ம ரொம்ப சிரமப்பட்டு மட்டையை பிச்சு வீசுகிற மாதிரி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஆளுகளாக சாப்பிட்டு அந்த சாலையில் பேப்பர் வச்சுட்டுருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன், அங்கே போயிட்டாங்க. சரிங்க, நானும் போய் அவங்க கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. இங்கே உங்களுக்கு ஒரு சீன் காட்டுறேன். மயில் இங்கே தோகை விரித்து ஆடிட்டுருக்கு. நான் பக்கத்தில் போனால் சரி போயிருமா இல்லைன்னு தெரியல. எப்படி அழகாக இருக்கல? ஓ, என்னை பார்த்துருச்சுங்க. என்னை பார்த்துட்டு அது கீழே இறக்கிடுச்சு, தோகையை வச்சு ஆடிட்டு இருந்துச்சு, இப்படி கீழே இறக்கிடுச்சுங்க. இந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓ, மறுபடியும் இது ஒன்றுது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போகலாம், கீழே ஏதோ சிறு பாம்பு கீழே இருக்க இல்லாமல் இருந்தால் சரி. காற்று பலமாக வீசுதுங்க. ஓ, இன்னொரு குட்டி இங்கே ஒரு மயில் இருந்துச்சுங்க. அந்த மயில் என்ன நினச்சேன்னா சத்தம் எழுப்பிட்டு ஓடிடுச்சு. ஓடிடுச்சுங்க. ஆளை பார்த்தானா போயிடுச்சு சன்செட். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல போயிட்டுருக்கு பாருங்க. அதான் என்ன வெயிட் பண்ணலாம், அது தோகை வரைக்கும் இல்லையான்னு தெரியல. ஏன் உண்மையிலே இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, புதற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்த பார்த்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே சிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. நல்ல வளர்த்தியான பனைமரம். அங்கே அந்த இடத்துல வர்றேன், கிராஸ் பண்ணி போகிறேன், அந்த எருமாடுக என்னை அப்படியே முழிக்குது, என்னை பார்த்து மாதிரி பண்ணுது. நான் பயந்துட்டேன், என்னடா வந்து மேலே கீழே முட்டிடுமோ பாஞ்சிருமோ அப்படின்னு. அதனால் ஸ்டக்காகி அங்கேயே நின்றுட்டேங்க. இங்கே உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். இங்கே ஒரு ஓஸ் போகுதுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே எந்த மரமும் இல்லை. எதுக்கு இந்த ஓஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எருமாடு வேறு வருது. அங்கே இந்த மாடு தண்ணி குடிக்குதுல்லங்க, இந்த எருமாடு தண்ணி குடிக்கிறதுக்கு ஓஸ் போட்டிருக்காங்க. இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸுக்கு தண்ணி எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைப் இருக்குது. இருங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். நான் என்னடா தனியாக ஒரு பைப் போட்டிருக்காங்க, ஓஸ் போகுது அப்படின்னு பார்த்தா பரவாயில்லைங்க. பார்த்தீங்களா, இங்கேருந்து போகுது. இங்கேருந்து போய் அந்த எருமாடு தண்ணி குடிச்சிட்ருக்கு, அந்த இடத்துக்கு போகுதுங்க அந்த தண்ணி. அங்கே சின்ன ஒரு குழி மாதிரி இருக்குது, அந்த குழியில் தண்ணின்னு குடிச்சிக்குதுங்க மாடுகள்லாம், எருமாடுக மாடுக எல்லாம், மயில் மைனா இந்த மாதிரி எல்லா பறவையும் விலங்குகளும் வந்து குடிச்சிட்ருக்குங்க. நல்ல ஒரு ஐடியாங்க. பார்த்திங்கன்னா சாப்பிட்டு இப்போ தான் வந்து எந்திரிச்சு ஒரு 50 காய் 60 காய் உரிச்சிருப்போம். அதுக்குள்ளே மழை பிடிச்சிருச்சுங்க. காய்கெல்லாம் மட்டையை போட்டு மூடிட்டு சாலைக்கு போயிட்டாங்க. 5 பார்த்திங்கன்னா மழையை நினச்சிட்டு உரிச்சிட்ருக்காங்க. மழை பெய்யுதுங்க. திரும்பி உங்களுக்கு காட்டுறேன். மழை பிசு ஓடிட்டுருக்குங்க. இப்போ மூர்த்தி பார்த்திங்கன்னா குழு இருக்கமா, அதெல்லாம் மழையில் நினச்சிட்டு உரிச்சிட்ருக்கான். வியாபாரிக்கு வேலை இருக்கும்போது போய் உட்காந்துக்குவா அப்படின்னு கொத்துக்கார சத்தம் போட்டார். இந்த மழையில் பார்த்திங்கன்னா கை வழுக்க தள்ளிகிட்ருக்காங்க. இது வந்து அவனே வாண்டட வீடியோ எடு, வீட்டில் காட்டணும் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னானுங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30 ஆச்சுங்க. பக்கத்தில் உரிச்சவங்க பார்த்திங்கன்னா உரிச்சிட்டு வேறு குமிக்கு போயிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு 200 காய் அந்த மாதிரி தான் வரும். இது வச்சுட்டு காய் எண்ணி விட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த
லாஸ்ட்டில் ஒரு கும்பி இருக்குன்னு சொல்லியிருப்பேன், அங்கே போகணும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆச்சுங்க. இங்கே உரிச்சு முடிச்சாச்சு. இங்கே வந்து காய் ஏற்றிட்டுருக்காங்க வண்டி. பாக்கி அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உரிச்சிட்ருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோவில், என்ட்ரன்ஸில் காய் போட்டிருக்கு, அங்கே உரிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் அங்கே உரிச்சிட்ருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஜோலி அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படி நான் எவ்வளோ காய் உரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 920 காய் தான் அந்த மாதிரி தான் உரித்தேன். இன்றைக்கி வேலையே செய்ய முடியும், காய் ரெடி இல்லை. ஓகே, நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.